எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நம்ம ரெகுலராக சாப்பிட்ற டிஃபின்ஸில் ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செய்யக்கூடிய டிஃபின் பார்த்தீங்கன்னா அது உப்மா தான். இன்றைக்கி நம்ம 4 வித்தியாசமான உப்மா ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இதெல்லாமே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து கடுகு பொரிஞ்சு பருப்பு சிவக்க வர வரைக்கும் வறுத்துக்கலாம். அடுத்து பொடுசா நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய் நடுவில் கீரி சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி பொடுசா நறுக்கி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் 2 பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க. 2-3 நிமிஷம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அடுத்து 1 கப் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி, 1 கப் பொடுசாக நறுக்கின கேரட், கொஞ்சம் பீன்ஸையும் பொடுசாக நறுக்கி சேர்த்துக்கலாம். காயெல்லாம் ரொம்ப மெலிசாக நறுக்கிறது ரொம்ப முக்கியம். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி காயோட அளவை அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2-3 நிமிஷம் காய் நல்லா வேகட்டும். 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேருங்க. நான் இப்போ இந்த உப்புமாக்கு தண்ணி அளவு சொல்கிறேன். 1 கப் கோதுமை ரவைக்கு 3 கப் தண்ணி ஊற்றணும். உப்புமா கொஞ்சம் உதிரியாக வேணும்னா 2 கப் அளவுக்கு ஊற்றினா சரியாக இருக்கும். நம்ம 1 கப் செய்யறதுனால 3 கப் தண்ணி ஊற்றுங்க. எல்லா தண்ணியும் மொத்தமாக இப்போவே ஊற்றிடலாம். கடாயை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் காயெல்லாம் வேக விடலாம். ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. பட்டாணி வெந்திருக்கு பாருங்க, நல்லா வெந்திருக்கு. இப்போ 1 கப் கோதுமை ரவையை சேர்த்துடலாம். ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கோதுமை ரவை, தண்ணி, காய் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. இது ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். ஈவினிங் டிஃபனுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கடாயை மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. பாருங்க, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணி எல்லாம் வற்றி கோதுமை ரவை வெந்துடுச்சு. மெதுவாக கலந்து விடலாம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குழவா வேணும்னா நீங்கள் இன்னொரு கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் கூடுதலான டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் நெய்யும் வறுத்த முந்திரியும் சேர்த்து கலந்து பரிமாறுங்க. இது ஒரு ஃபில்லிங்கான டிஃபின். சட்டுன்னு ஒரு 20 நிமிஷத்துல செஞ்சிடலாம். இது குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் லஞ்ச் பாக்ஸ்க்கு கூட செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் இன்னைக்கு இந்த உப்புமாவை தேங்காய் சட்னி கூட வச்சு சர்வ் பண்றேன். நல்ல ஹெல்த்தியான டேஸ்டியான இந்த கோதுமை ரவை உப்புமாவை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ரெசிபிக்கு நான் கெட்டி அவல் தான் எடுத்திருக்கேன். 250 ml கப் அளவுக்கு மெஷர்மெண்ட்டில் இதில் 2 கப் எடுத்திருக்கேன். இது ஒரு பெரிய பவுலில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா 2-3 தடவை கழுவி தண்ணியை வடிகட்டி வச்சுருங்க. தண்ணி எதுவும் ஊற்றி ஊற வைக்க தேவையில்லை. ஒரு பேன்ல 1 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 1/2 கப் வேர்க்கடலை சேர்த்து வறுத்துக்கலாம். உங்ககிட்ட வறுத்த வேர்க்கடலை இருந்ததுன்னா நீங்க அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை நல்லா வறுபட்டுச்சு. ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சிருங்க. ஒரு அகலமான கடாயை எடுத்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
கடுகு பொரிய ஆரம்பிச்சதும் 2ஆ உடைச்ச 3 சிவப்பு மிளகாய் சேருங்க. நான் இங்க 2 பெரிய வெங்காயத்தை பொடுசா நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் இப்ப சேர்த்துக்கலாம். 2ஆ கீறின 4 பச்சை மிளகாய் சேர்க்கிறேன். இந்த ரெசிபிக்கு வெங்காயம் கொஞ்சம் கூட சேர்த்து செஞ்சா நல்லா இருக்கும். பொடுசா நறுக்குனா ஒரு துண்டு இஞ்சி சேர்க்கிறேன். வெங்காயம் பாதி வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கழுவி வச்சிருக்கிற அவலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்ததும் இந்த ஸ்டேஜ்ல உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க. இப்போ வறுத்து வச்சிருக்கிற வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்க்கிறேன். உங்ககிட்ட கருவேப்பிலை இல்லைன்னா பரவாயில்ல. கருவேப்பிலை ஒரு வாசனைக்கு தான். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு அரை மூடி எலுமிச்சை பழம் பிழிஞ்சு விட்டு ஸ்டோவை ஆஃப் பண்ணிடுங்க. லெமன் ஜூஸ் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட எலுமிச்சை சாறை சேர்த்துக்கலாம். கடைசியா கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி தூவி மிக்ஸ் பண்ணுங்க. அருமையான வெங்காய அவல் உப்புமா சர்வ் பண்ண ரெடியா இருக்கு. இத ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாத்தி மேல கொஞ்சம் வறுத்த வேர்க்கடலை, கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி இலை, கொஞ்சம் சேவ், அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் கொஞ்சம் மேலே தூவி விடுங்க. சர்வ் பண்ணும்போது இது கூட ஒரு சின்ன ஸ்லைஸ் லெமன் வச்சிங்கன்னா தேவைப்படும் போது லெமனையும் பிழிஞ்சு சேர்த்து சாப்பிட அருமையாக இருக்கும். பார்த்தீங்க இல்லையா, வெங்காயம் அவல் வச்சு எவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக நம்ம அதை செஞ்சுட்டோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். ஓட்ஸ் உப்புமா பண்ணுறதுக்கு கடாயில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. தாளிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, அப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம் போடுங்க. கடுகு பொரிய ஆரம்பிச்சதும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்க்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்குனது, 4 பச்சை மிளகாய் நறுக்குனது, ஒரு துண்டு இஞ்சி பொடியா நறுக்குனது, கொஞ்சமா கருவேப்பிலை போடுங்க. அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணி ஒரு 30 செகண்டுக்கு வதக்குங்க. ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக காயெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 1 கப் பொடியாக நறுக்கின பீன்ஸ், ஒரு பெரிய சைஸ் கேரட் பொடியாக நறுக்குனது, இதெல்லாம் சேர்த்து 2-3 நிமிஷத்துக்கு வதக்குங்க. நெக்ஸ்ட் ஒரு பெரிய சைஸ் தக்காளி பொடியாக நறுக்குனது சேர்க்குறேன். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நான் 1/4 கப் வேக வச்ச பச்சை பட்டாணி ஆட் பண்ணுறேன். உப்மாக்கு நான் எல்லா காயும் ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச காய் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் பேசிக்கான காய் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது ரொம்பவே ஹெல்த்தியான சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். இதை நீங்கள் லஞ்சுக்கு கூட கொடுத்து விடலாம். காய் இப்போ வெந்துடுச்சு. ஓட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 கப் ரோல்டு ஓட்ஸ் ஆட் பண்ணுறேன். நார்மல் ஓட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சாஃப்ட் ஆகிடும். இது இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் இல்லை, இது ரோல்டு ஓட்ஸ். நான் இந்த ரோல்டு ஓட்ஸ் யூஸ் பண்ணி தான் ஓட்ஸ் உப்புமா பண்ணுவேன். எனக்கு ரொம்பவும் சாஃப்டாக இருந்தால் பிடிக்காது. இந்த ஓட்ஸ் உப்புமா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவல் மாதிரி இருக்கும். ஓட்ஸும் காயும் நல்லா மிக்ஸ் ஆனதும் ஓட்ஸ் வேகிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் 1/4 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு 1/4 கப் தண்ணி ஊற்றி வேக விடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன்.
கடாயை மூடி 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வேக விடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்க. இப்போ ஓட்ஸை எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இல்லைன்னா இன்னும் 1/4 கப் தண்ணி ஊற்றி 2-3 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. ஓட்ஸ் பர்ஃபெக்டாக வெந்துடுச்சு. இந்த மாதிரி தான் நாங்கள் சாப்பிடுவோம். கடைசியாக கொஞ்சமாக எலுமிச்சை பழத்தோட ஜூஸை ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட் கொஞ்சமாக வறுத்த வேர்க்கடலை அப்புறம் நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான ஓட்ஸ் உப்மா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் அப்படியே சாப்பிடலாம், இல்லைனா சட்னி சாம்பார் வச்சு கூட சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓட்ஸ் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செஞ்சு பசங்களுக்கும் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பிரெட் உப்மா செய்யறதுக்கு நான் 8 ஸ்லைஸ் ப்ரௌன் பிரெட் எடுத்திருக்கேன். முதல்ல பிரெட் ஸ்லைசஸ் எல்லாத்தையும் டோஸ்ட் பண்ணணும். டோஸ்ட் பண்ணும்போது எண்ணெய் இல்லாமல் டோஸ்ட் பண்ணிக்கலாம். டோஸ்ட் பண்ண பிரெட் ஸ்லைசஸை நல்ல சின்ன துண்டுகளை நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ பிரெட் ஸ்லைசஸ் எல்லாம் நறுக்கி வச்சாச்சு. அடுத்து நம்ம உப்மா செய்யலாம். இதுக்கு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் நெய், 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி, அடுத்து பேனில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, கடுகு பொரிச்ச உடனே இதில் ஒரு துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி போட்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி போடணும். ஒரு நிமிஷம் வெங்காயம் வதங்கின பிறகு இதில் 2 பச்சை மிளகாய் பொடியை நறுக்கி போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கணும். பிரெட் உப்மா செய்யும்போது நம்ம நிறைய காய்கறிகள் சேர்த்துக்கலாம். அப்போ நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு 1 உருளைக்கிழங்கு பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். 5 பீன்ஸ் பொடியாக நறுக்கி போடணும். 1 மீடியம் சைஸ் கேரட் பொடியாக நறுக்கி போடணும். காய்கறி எல்லாம் போட்ட பிறகு ஃப்ளேம் மீடியமில் வச்சு நல்லா வதக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா காய்கறி ஒரு 10 நிமிஷமாக வதங்கிட்டு இருக்கு. பத்து நிமிஷம் கழிச்சு இதில் 2 பெரிய தக்காளி பொடியாக நறுக்கி போட்டு நல்லா வதக்கணும். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். காரம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கணும். பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நறுக்கி வச்ச பிரெட் பீசஸை இப்போ இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். பிரெட் பீசஸில் மசாலாலாம் ஒட்டுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியில் கொஞ்சம் எலுமிச்சைப்பழம் ஜூஸ் போட்டு பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை போட்டு நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது அருமையான பிரெட் உப்மா ரெடியாக இருக்குது. இது நல்லா சூடாக சர்வ் பண்ணலாம். குயிக்காக டேஸ்டியாக நல்லா ஈஸியாக செய்யக்கூடிய உப்மா ரெசிபிஸ் பார்த்தீங்க. கண்டிப்பாக இது எல்லாமே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in.